கூட்டி அனுப்பி விட்ட சாப்பாடை கொண்டு காட்டு. நல்லா விட்டேந்து வந்த சாப்பாடு அதாவது வந்து மூத்தண்ணா விட்டேந்து வந்தது. எங்களோட சாப்பாடை பாருங்கோ என்ன சொல்லிட்டு முட்டை முட்டை நான் வந்த எல்லாத்தையும் தந்த நாங்கள் உங்களுக்கு வந்ததே முட்டை நீ பொரிய பார்த்துருந்த ஏன் அதை வாங்கல அங்க போகுது காலையில் 9 பத்துக்கு வந்தோம். இப்போ 10 இன்னும் போகலாம். 9,000 சம்பளம் இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். நான் பசான். இன்றைய தினம் அங்கே நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால் அவங்களுடைய வீட்டை தான் நிற்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரம் சரியாக இப்போ 7:30 தாண்டிட்டுது. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை நைட் வேலை தான் அவசரமாக செய்து கொண்டிருக்கிறோம். ஏன் அப்படி என்ன தேவை அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கே தெரியும். அனுவுக்கு வந்து டெலிவரி டேட் வந்து 12ஆம் தேதி என்று சொல்லி சொன்னவே போன ஸ்கேனில். அதுக்கு பிறகு கடைசி ஸ்கேன் ஒன்று இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்துச்சுன்னா நேற்றைய தினம் அவன் வந்து நேற்றைக்கு முதல் நாள் வந்து ஸ்கேனுக்கு போனது. 1ஆம் தேதி ஸ்கேனுக்கு போன இடத்துல அப்போ டாக்டர் மாதிரி சொல்லி விட்டுருக்காங்க 10ஆம் தேதி 12ஆம் தேதி தான் சொல்லி விட்டுருக்காங்க. 12ஆம் தேதிக்கு முதல் வயிற்றுக்க குத்தினா வேற சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்துச்சுன்னா 1ஆம் தேதிக்கு பிறகு அணுவுக்கு வந்து சரியான மாற்றம். நேற்று கூட இரவு நித்திரே இல்லை, விடியும் வரைக்கும் மொழிக்கு இருந்தது. அப்படி ஒரு வயிற்று நோவும் நேர விளைவுன்னு சொல்லி சரியான ஒரு மோசமான நிலைமையிலே இருந்தால். அப்போ இன்றைக்கு வந்து நான் கொண்டே அவங்களுடைய அம்மா விட்டுட்டு இன்றைக்கு அவசரமாக வேலையை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இப்போ திடீரெண்டு 2 நாள் நடக்கலாம். அதால் வந்து வேலையை முடித்தா தான் வீட்டை கூட்டிக் கொண்டு வரலாம்ன்றதுக்காக அணுவை கொண்டே அங்கே விட்டுட்டு இன்றைக்கு காலையில் தொடங்கி வேலை நடந்து கொண்டே இருக்குது. இப்போ வந்து இரவு வேலை கூட நடந்து கொண்டிருக்கு. ஸோ இன்றைக்கு வந்து இயன்றளவு வேலை எல்லாத்தையும் முடிப்போம்ன்றதுக்காக இன்றைக்கு இரவு வேலை நடந்து கொண்டு இருக்குது. ஸோ அதை தான் இன்றைக்கு காணொலியில் நாங்கள் பார்க்க போகிறோம். நான் வெளியில் போய் வீடியோ எடுக்கிறதுக்கு சந்தர்ப்பங்கள் இல்லை. அதே மாதிரி அணுவுக்கு மட்டும் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் மேலாமல் இருக்கிறபடியாக அணுவையும் கூப்பிட்டு வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக பண்ணுவேன். நான் இப்போ போய் பார்த்துட்டு வந்தேன்னா நாள் வந்து படுத்துருக்கு கொஞ்சம் நேரி உலகிது அப்படி இப்படின்னு சொல்லிக்கொண்டு படுத்துருக்குறா. இப்போ வந்து பார்த்துட்டுனா வீட்டை நின்றா கூட படுக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொன்னால் அப்படி தான் எல்லா பக்கமும் வேலை நடந்து கொண்டு இருக்குது. ஸோ அதை முதல்ல ஒருக்கா காட்டுறேன், இந்த மாதிரி வீட்டு வேலை நடந்து கொண்டு இருக்குன்றது ஒருக்கா காட்டுறேன்பாங்க. இது வந்து எங்களோட அவுட் கோலில் வந்து பாருங்க ஃபுல்லாக அன்றைக்கு வந்து குட்டியல் எல்லாம் வெட்டினது. ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு தான் இந்த ரஸ்ட்டுக்கு வந்து நின்றா உடனே அவங்களுக்கு தடி வந்தான். ஏன்னா இங்கே மாஸ்க் கொடுத்துருக்கீங்க நேரம் பிடிக்கிறாங்க மாதிரி உறங்கி நாங்கள் கோமா வந்து உங்களுக்கு அப்புறம் அந்த வேலையை சொன்ன உங்களை உறங்கி அப்படி வந்துட்டோம்னு பார்த்தீங்களா? எல்லாம் பாருங்க லைட் எல்லாம் குழுவியாச்சு, குட்டியெல்லாம் சாலம் படிச்சாச்சு. உள்வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் வேலை இந்த மாதிரி கலவரம் நடந்து கொண்டிருக்கான்னு சொல்லி உள்வீட்டுக்கு வாருங்க. இதான் வந்து நாங்கள் படுக்கிற அறைன்னு சொல்லி ஒன்று இருந்தது. அந்த அறையும் வந்து இந்த இதாடிக்கிறதுக்காக எல்லாம் வெட்டி கிட்டி கொட்டி எல்லாம் ஒன்றுமே படைக்கலாம் இல்லை வரும். ஸோ இதுக்கு கூட மாவுள் வைக்கணும், ஆனால் இன்னும் வைக்கல. இதுவும் வந்து நாளைக்கு நாளண்டைக்கு அப்படித்தான் மாவுள் வைக்க துவங்குவோம். ஸோ இந்த ரேக்கியம் வந்து ஒரே எங்களோட சாமான்கள் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய இதுக்கையும் வந்து இன்னும் முடியல. ஸோ இந்த மாதிரி போகுதோ எனக்குண்டா தெரியலை, முடியுதோ முடியாமல் போகுதோ ஒன்றுமா தெரியாங்கிறது பார்ப்போம். ஏன்ற அளவுக்கு நைட் வேலை செய்ய சொல்லி வேலை அண்ணாக்களையும் கேட்டுருக்கேன். என்னங்க இப்போ இங்கே வந்து அவசரம் மாவுளடி நடக்குது. கிச்சன் தானே கட்டாயம் முக்கியம்ன்றதுக்காக மாவுளடி எங்கால நடந்து கொண்டு இருக்குது தானே. படிவில்லையா நீங்கள் ஃபிட்டிங் கூட இல்லை. இந்த வடிவில் என்னாங்க இங்கே 2 மணியாக இருக்காங்க. எந்த வடிவில் என்னாங்க வேறு வடிவில் என்னாங்க ஒன்றே இல்லை. வடிவில் தெரியும் தானே பார்க்குறாங்களே வடிவில். கிச்சனு கேம் வந்து நாளையோட வேலை முடிஞ்சது பண்ணுற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா
இன்னைக்கு ஆகலாம் நைட் பேர் செய்யப்போம் ஆளும் எங்களோட அங்கே படத்தளபதி செந்திரன் கேமராமேன் கேமராமேன் தான் வேலை செய்ய பாப்போம் ஒரு கேமரா அதே கொண்டு போகுமே இரவு நேர சாப்பாடு சொல்லி நிறைய இருக்குதானே இந்த மாவுலாம் ஃபுல்லாக வர போகுது அப்படியே இதுக்குள்ளேயும் தேவையில்லாம மாவு வைக்கிற மாதிரி கூட நீங்கள் யோசிப்பீங்க நானும் யோசிச்சேன் தான் இதுதான் நல்லா இருக்கு நல்லா இருக்குண்ணே இதுதான் ஃபுல்லாக கீழே வைப்போம் உங்களுக்கு நான் கிடையாது அப்போ காய்கறி நாங்கள் வேலைக்கு வாங்குவோமே நைட் வேலையிட்டு போட்டு நான் காய்ச்சி போட்டு போகிறேன் வந்துடுங்க வாங்க ஃபுல்லாக டாஸ்ட் தான் அன்றைக்கு குட்டி வெட்டுன்னு சொன்னால் அப்படி ஒரு வெட்டு தான் நடந்தது அணுவுக்கு வந்து நாளைக்கு சொல்ல அணுவுக்கு சரியான சந்தோஷப்படுவாங்க எல்லாமே முடியுது நீங்கள் வரலாம்ன்ற வேலைக்கு சொன்னால் சரியான சந்தோஷப்படுவாங்க மற்றது மாமா வந்து இங்கே இல்லை தானே அவர் பாரு டஸ்ட்டுன்னா அவற்ற நிலைமையும் மோசமாயிடும் இப்போ எந்த நிலைமையும் மோசமாக போகுது வெச்சதை விட வெட்டினா தான் கூட வருது ஒரு ஒட்டு வேணாம் ஃபுல்லா என்ன கிடக்கா பட்டை சொல்லி நான் பாட்டெல்லாம் போட்டு தான் அன்றைக்கு நடந்தது வேலை கடும் வேலை எங்களுக்கு கடும் வேலை வேலை நாங்கள் சும்மா செந்துரன் இலவுக்கு என்ன சாப்பிடுவோம் செந்துரன் சைடில் தானே செந்துரன் செந்துரன் இலவுக்கு என்ன சாப்பாடு கட்டுவோம் என்ன பிரியாணி என்ன கட்டுவோம் சொல்லு கனகா பிரியாணி சாப்பாடு செஞ்சு என்ன சொன்ன எங்களுக்கும் சேர்த்துல செய்தாங்க எல்லாருக்குமே அப்போ பார்ப்போம் சென்ட்ரல் போட்டு சாப்பாடு சாப்பிடுவோங்க அம்மா கூட கணக்கிருப்பா சென்ட்ரல் இன்னும் நம்ம கூட கணப்பாரு கணவனுடைய வாயிலிருந்து புரிய ஒரு வார்த்தை சாப்பாடு 1000 போய் கொஞ்சம் மூலமாக என்ன சரி ஓகே அப்படி நாங்கள் இன்றைக்கு ஃபுல்லாக இங்கே தான் ஒரு அலப்பறையாக இருக்க போது பார்ப்போம் கொஞ்சம் தொடர்ந்து பார்ப்போம் முடியும் ஓகே படியெல்லாம் வேலை செய்து காய்ச்சி போட்டு சாப்பிடும் சாப்பிடும் வேலை செய்வோமே இல்லை இல்லை சாப்பிடும் 3 போலினது நீங்க இது 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 வந்து இப்ப கடையில வாங்கினதை விட அம்மா குட்டி அனுப்பி விட்ட சாப்பாடை கொண்டு காட்டு நல்லா தான் கிடக்குது உனக்கு சந்தேகம் இல்லை இல்லை நல்லா இருக்கு இந்த நூறு சோப்பா இடியப்பம் மாதிரி சாப்பிடுவோம் அவர் சாப்பாடு செய்வாங்க எடுத்து வச்சாங்க சரி இல்லை நல்லா உண்மையா இல்லை எனக்கு இப்படி நூறு சண்டை இருப்பேன் நான் சாப்பிடும் அப்போ நீ சாப்பிட நாங்கள் ஒரே ஒன்று மாதிரி எவ்வளோ அம்முக்குட்டிகிட்ட சாப்பாடு வந்துட்டு எங்களுக்கும் வந்து கடையில் இல்லை எங்களுக்கு வந்து அண்ணா வீட்டேருந்து வந்த சாப்பாடு அதாவது வந்து மூத்தண்ணா வீட்டேருந்து வந்தது எங்களோட சாப்பாடை பாருங்கோ என்ன 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 ஐட்டங்கள் முட்டை பொரியல் புட்டு நெஞ்சு கடிக்கும் என்ன முட்டை பொரியல் முட்டை பொரியல் இது என்ன வாழைக்காய் பொரியல் பொரிச்சம்பளம் முட்டை வாழைக்காய் பொரியல் எஜ்மா சவுண்டா என்ன கொஞ்சம் முளகை பொரியல்
நீ பொரியல் பார்த்துருந்த பொரியல் பார்த்துருந்த மீன் பொரியல் இங்க கரட்டு கரட்டு. அது 1 2 இல்ல வேற 5 பொரியல் இங்க முடிச்சு ஃபுல்லா முட்டை ஏன் அந்த ராங்கல அங்க போகுது இல்ல வந்து காவுந்து நேரம் கைமா கைமா நடக்க மாட்டேங்குது இப்படி போ நான் சுத்தபத்தமா எல்லாம் கையெல்லாம் கழுவி போட்டு தான் பாருங்க தெரியல உங்களுக்கு இல்ல இல்ல பழைய சாப்பிடுவோம் இல்ல இல்ல பழைய சாப்பிடுவோம் நீங்க போறவங்க முடிச்சுவோம் கூட்டிட்டேங்க எனக்கு சரி வச்சுட்டு அவன் ஆள் நல்லா சாப்பிடுவான் செஞ்சிடும் பாவம் பெருசா சாப்பிடவே இல்லை சொல்லி சாப்பிடுவோம் என்ன கறிங்க சுடுவோம் பிரெட் நல்லா இருக்கு மாணி கறியில கலரை பார்த்து என்ன நல்லா இருக்கு அம்பு கூட மாணி வச்சுருக்காரு சாப்பிட நல்லா இருக்கும் சும்மா தெரியல சரி நான் இல்லை மேலே சொல்லுவேன் வா. நான் ஒன்று பார்க்குறேன் ரொம்ப கறியில அப்படி பொறிச்சு காட்டுங்க அப்ப என்ன எல்லாம் சாப்பிட தோங்குவோமே அது நீங்கள் சாப்பிட முடிச்சுவோம் நல்லா இருக்கு ரெண்டு பேரும் நல்லா சமைச்சிருக்கீங்க அண்ணி நல்லா சாப்பிட்டா அண்ணி அப்போ அண்ணி தான் அனுபவம் ஆனா சாப்பிட்டு தான் இல்லை சாப்பாட்டு சமைச்சு தாரவா நான் பெரு பேரு செய்ய எவ்வளவு சமைச்சு ஆனா சாப்பிட்டா வச்சியா ரசிகர் என்ன போடுறேன் வெள்ளை புட்டு கூட வைக்கிறேன்டா அண்ணி விட்டா நல்லா எவ்வளோ விட்ட பிடிக்கா புட்டே பிடிக்கா இது வளர்த்து நான் சாப்பிட சரி சாப்பிடா பொரிச்சு காய்ச்சிருக்கு என்ன மீன் நல்லா இருக்கலாம் சோடான எடுத்துனாலே நல்லா இருக்கு தோடி பேசுங்க சாப்பிட போயிட்டு போட்டு வாங்குவோம் 10 மணிக்கா அந்நேரம் இருக்கு கடை கூட்டு இங்கெல்லாம் கடை குட்டிதான் இப்போ நைட்டில் என்ன எத்தனை மணி மட்டும் மேலே தெரியாது 9 மூன்று மணிக்கு தான் முடிகிறது வீடியோ முடிய பழகிறது நைட்டில் என்ன அப்படி தான் அடி வழியே தான் வருது இங்கே பகலே வேலை செய்கிறீங்க ஒரு அப்படியே வெளியே வேலை வேலை செய்யறதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சு உங்களோட கைதான் ஓடி போயிருக்கு முட்டை முன்னாடி முட்டை போட்டு சாப்பிடுவோம் முட்டை அப்படியே பண்ணுவோம் சாப்பிட்டா ரெண்டு உடம்பு காணும் 20 ரூபா வேலை செய்யணும் உடம்பு காணும் சாப்பிட்டு பழக்கம் கொஞ்சம் அமைக்கவே இல்லை எங்களுக்கு வந்ததில் நாங்கள் எல்லாத்தையும் பிரித்து கொடுத்தாங்க எங்களுக்கு ஒரு சொட்டு பிரித்து தந்தாங்க கொஞ்சம் தான் தரணும். ஆ நாங்களே எங்களுக்கு உங்களுக்கு நூடுல்ஸ் தான் தெரியல ஒரு சொட்டு முட்டை முட்டை நாங்கள் வந்த எல்லாத்தையும் தந்தேன் நாங்கள் மனுஷன் எங்களுக்கு வந்ததே முட்டை தான் அதுல என்னது ஒரு முட்டை அதுல பிரிச்சு வருது உன்னை தந்தனாங்க சாப்பிடுவோம் சாப்பிடணும் முட்டையை கொண்டா செந்துல பாவம் வேண்டாவது சமைச்சு தந்து விட மனசுலாகாத புட்டு பிடிக்காது நம்ம அண்ணில புட்டு பிடிக்கும் நல்லா இருக்கு காக்கி விடுச்சா நல்லா இருக்கு முட்டைவும் இப்போ உங்களுக்கு என்ன விருப்பம் எங்களுக்கு அண்ணி சமைச்சா ரசிக்கறி புட்டு உங்களோட வீட்டை என்ன சாப்பிட விருப்பம் எங்களை விட்ட நண்டு பிரியாணி நண்டு வறுவல் அதெல்லாம் சாப்பிடணும் ஆசை போடுறது எங்களோட என்ன எனக்கு ரொட்டி தான் முடியும் இடியப்பம் இடியப்பம் முன்னாடி சோடு காலையில் ஊற்றி போடாங்க சாமத்தில் கொதிக்குமா இல்ல சாமத்துல ஒளிமையா தான் சாப்பிடுறது சாப்பிடுறது. வேலை அதுதானே பத்தாதான் எழுந்துறது சாமத்தில் சாப்பிட்டு பழக்க வேண்டியது பட்டமே என்ன பண்ணுவோம் சாப்பிடுவது கொத்தது வாங்கி வைப்போம் ஆ கொத்து கொத்த வாங்கி சாப்பிட்டா தான் சரி
சாப்பிடல நாங்கள் எல்லாம் கூட இதுக்கு மேல கேட்டீங்கன்னா கொத்துவாங்க தான் போறீங்க. பத்தியாலே இதுக்கு மேல கேட்டா கொத்துவாங்க. கொஞ்சம் ஏதோ உலகம் இதில் வேறு அப்படிதான் இந்த அண்ணி விட்டுப்பா அப்புறம் இப்போ இருந்தால் ஒரு கவனிச்சிருப்பா இன்னும் கொஞ்சம் முன்னாடி சாப்பிடலாம். ஆமாம் இப்போ முந்தைய நாள் சாப்பிடலாம் கடிச்சு கொடு. ம் வயசு போட்டு வயசு போட்டு இல்லை அணு சமைச்சு தரான் அவன்கிட்ட அணுன்ற அந்த என்ன சொல்கிறது இப்போ கொஞ்சம் சாப்பிட்டு வாங்க வாங்குது வாங்குது பன்னீர் சாம்பார் சரியில்லை அண்ணில சாப்பாடு நல்லா இப்போ இந்த மாதிரி வருது. அப்போ என்ன சாப்பிட்டதெல்லாம் காணுமா பிள்ளைகளுக்கு காணும் காணுமே நான் இப்போ சாப்பிட்ட சமைக்கிறதுக்கு என்ன செய்ய போகிறோம் இப்போ விளையாட்டை காட்டுவோம். லேட்டான் இருக்கு சாப்பிட்டு இன்னைக்கு என்ன சொல்கிறது பஞ்சு வேலை செய்ய தெம்மாங்க பாட சொல்லி சொல்கிறவே இல்லை இந்த யாரா சொல்கிறது இந்த வயல் வேலை செய்கிறாங்களே உங்களோட அம்மா சொல்கிறாங்க உங்கள் அம்மா சொல்லுவாங்க. அப்படி ஒரு விளையாட்டு இன்றைக்கு இருக்கு நான் வேலை செய்ய ஒரு சின்னதாக ஒரு ஆடலும் பாடல் நிகழ்ச்சிட்டு போட்டால் எல்லாம் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் 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 சாப்பிட விளையாடக்கூடாது சாப்பிடுவோம் அப்படியே கேம் விளையாடுவோம். ஓகே அப்போ நாங்கள் எல்லாம் அப்படியே சாப்பிட்டு கையெல்லாம் கழுவி போட்டு அடுத்த இடம் எங்களோட நடவடிக்கை என்னன்றதை ஓகே இப்போ நல்லபடியாக சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு வந்து பாருங்க எங்களோட வெளி ரோட் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நேரம் வந்து இப்போ 10:30க்கு மேலே ஆகும் 10:25 ஆகும் மேலே 10:30 10:30க்கெல்லாம் எங்களோட ரோடு இப்படி தான் இருக்கும் ஃபுல் இருட்டுங்க கும்மிருட்டா இருக்கு. ஃபுல் இருட்டாக இருக்கும். இதுங்கிற மண் குவியல் அந்த மண் கலவு போனால் அப்புறம் லொக் போட்டு வச்சிருக்கா. சாப்பிட்டாச்சு நீ வந்து வேலை ஆச்சு முடிக்கணும் மனுவும் நாளைக்கு பார்த்து ஆச்சரியப்படணும் என்ன சார் வேலையை பார்த்து. ஓ அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் பாடிக்கு விடுவோம். எல்லாத்தையும் பாடிக்கு விடுவோம். என்ன சார் இஷ்டம் இல்லை ஆச்சரியப்படுறோம். ஆச்சரியப்படுறோம். நம்ம வந்து பானை வந்துட்டீங்க இதாக வேலைன்றது சாப்பிட்டீங்க வேலையே செய்ய மாட்டீங்க. அதே காலையில் 9:10 வந்தோம். இப்போ 10 இன்னும் போகலாம். கிட்டத்தட்ட 9,000 சம்பளம் வந்திருக்கும். கோமா சாமி என்ன பாப்போம் இருக்கு துடிக்குது சம்பளத்தை கேட்டு மயங்கி விழுந்தாண்டா. சம்பளத்தை கேட்டு மயங்கி விழுந்த வாலிபன் உயிர் பூசல். உயிர் பூசல் அப்போ இங்கே போய் திருச்சிட்டு பாட போகிறீங்க பாட்டு போடாத கேன் உமாமத்து பாடுறியோ தெருவாங்க பாட்டு பாடுறியோ ஓய் சந்தானம் வந்து அவசரம் மாவு விட்டு கட்ட வேண்டியது எல்லாமே அவசரம் எல்லாம் மாறிட்டாங்க. அப்ப என்ன வேற
என்னடா வேலை நடக்காது. அப்போ நாங்கள் வீடியோ முடிச்சுட்டு வேலையை செய்வோமே. நான் வந்தால் நாங்கள் வேலை செய்யாமல் சம்பளம் பண்ணி போய் நடந்துகிட்டே இருக்கு. நாங்கள் வீடியோவை முடித்துக்கொள்வோம். ஸோ இதோட இந்த வீடியோவை முடித்துக்கொண்டு நாளைய தினம் வீடியோவில் சந்திக்கலாம். அண்ணாவுடைய இன்றைய நாள் வேலை திட்டம் இந்த மாதிரி இருந்தேன்னு சொல்லி மறக்காமல் ஃபோன் பண்ணுங்க. அப்படியே குவாலிட்டி நம்ம காட்டினது அது நம்ம எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்க. ஓகே, இன்னொரு புது வீடியோ சந்திக்கிறோம். பாய் 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 பாய். பாய் சொல்லிடுமா?